ஹலோ காய்ஸ், வெல்கம் டு யாஷ் டெய்லி அப்டேட். போட்டு தண்ணியில் மட்டும்தான் போகும்னு நினச்சிங்களா? நிலத்துலேயே போகும். நம்ம நாட்டில் முதல் முறையாக கோவையை சேர்ந்த சூலூர் அடுத்த ராவுத்த பகுதியை சேர்ந்த யூரோடெக் சொல்யூஷன் லிமிடெட் என்ற தனியார் நிறுவனம் 50 லட்சம் மதிப்பிலான ரோவர் கிராஃப்ட் படகு நீர்லையும் நிலத்துலையும் செல்லும் வகையில் தயாரிச்சிருக்காங்க. இதோட சோதனை ஓட்டம் சூலூரில் இருக்கும் சின்ன குளத்தில் தீயணைப்பு துறை மற்றும் மீட்பு படையினர் பாதுகாப்போடு நடந்துச்சு. இந்த சோதனையில் 20லேருந்து 25 கிலோமீட்டர் வேகத்தில் வெற்றிகரமாக நடந்துச்சு. இந்த படகு நீர் மற்றும் நிலத்தில் அதிகபட்சமாக 80 கிலோமீட்டர் வேகத்தில் செயல்படும். இந்த ரோவர் கிராஃப்ட் புயல், வெள்ளம் போன்ற பாதிப்பு பகுதியில் மீட்பு பணி செய்ய உதவும். அவசர காலங்களில் மருத்துவ தேவைக்கும் பயன்படும். இந்த ரோவர் கிராஃப்ட் போட்டுக்கு 1 மணி நேரத்துக்கு 20லேருந்து 25 லிட்டர் எரிபொருள் செலவாகும். இந்த ரோவர் போட்டை தயாரித்த நிறுவனம் நாட்டிலேயே முதல் முறையாக தயாரித்ததை நினச்சி மகிழ்ச்சி அடைகிறோம். மேலும் இது பொதுமக்களோட தேவைக்காகவும் சேவைக்காகவும் வடிவமைச்சிருக்கோம் அப்படின்னு மகிழ்ச்சியோடு சொன்னாங்க. ஓகே, பாய் கைஸ். நெக்ஸ்ட் ஸ்டோரி டைம். ஒரு ஊரில் ஒரு விவசாயி இருந்தார். அவர் தோட்டத்துக்கு தண்ணி பத்தலைன்னு பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட ஒரு கிணறு வாங்கினார். அந்த பக்கத்து வீட்டுக்காரர் ரொம்ப சூழ்ச்சிக்காரராக இருந்தார். அந்த கிணறு வாங்கின அடுத்த நாள் அந்த விவசாயி தண்ணி எடுக்கிறதுக்கு கிணறுக்கிட்ட போனார். ஆனால் அந்த பக்கத்து வீட்டுக்காரர் விடலை. ஏன் என்னை தண்ணி எடுக்க விட மாட்டேங்கிற அப்படின்னு அந்த விவசாயி கேட்டார். அதுக்கு அந்த பக்கத்து வீட்டுக்காரர், நான் உனக்கு கிணற தான் விற்றேன், தண்ணியை விற்கலை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். இந்த பிரச்சனையை சரி செய்கிறதுக்கு ராஜா கிட்டே கொண்டு போனாங்க. ராஜா இந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்கு அவர்கிட்ட இருந்த ஒரு புத்திசாலி மந்திரியை வர சொன்னார். அப்போ அந்த மந்திரி கேட்டார், ஏன் அந்த விவசாயி தண்ணி எடுக்க விடலை? அப்போது அந்த பக்கத்து வீட்டுக்காரர் சொன்னார், நான் கிணற தான் விற்றேன், தண்ணியை விற்கலை அப்படின்னு சொன்னார். உடனே இந்த மந்திரி என்ன சொன்னார்னா, உடனடியாக நீங்கள் அந்த கிணத்துல இருக்க தண்ணியை வெளியே எடுத்தாகணும், இல்லைன்னா அந்த கிணறுல உன்னோட தண்ணியை வச்சிருக்கிறதுக்கான நீ வாடகையை கட்டணும். இதை புரிஞ்சுக்கிட்ட பக்கத்து வீட்டுக்காரர் உடனடியாக அந்த விவசாயிக்கிட்ட மன்னிப்பு கேட்டு வீட்டுக்கு போயிட்டார். இந்த கதையோட மாரல் என்னென்னா, ஒருத்தரை ஏமாற்றணும்னு நினச்சோன்னா நாம் தான் அதில் ஏமாந்து போவோம். ஓகே, பாய் காய்ஸ். நெக்ஸ்ட்டு ரிடில் டைம். நேத்திக்கோட கொஸ்டின் ஆன்சர் என்னன்னா, நாங்கள் 8 பேர் தலைவரை காப்பாற்ற முன்னால் தான் போவோம், பின்னால் வரவே மாட்டோம். நாங்கள் யார்? அதுக்கான ஆன்சர் என்னென்னா, செஸ் விளையாட்டோட சிப்பாய்கள். இன்றைக்கான ரிடில் என்னென்னா, என்கிட்ட ஊர் இருக்குது, வீடு இல்லை, காடு இருக்குது, மரம் இல்லை, தண்ணி இருக்குது, மீன் இல்லை. நான் யார்? கண்டுபிடிங்க. ஓகே பாய். நாளைக்கு வீடியோவில் மீட் பண்ணலாம்.